ஐயனார் துணை சீரியல்ல வானதியை நினைச்சு பாண்டி ரொம்பவே வருத்தப்பட்டு காதல் விஷயத்துல எடுக்க போகும் அதிரடி முடிவுகள் பார்க்கலாமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாண்டி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு. அங்க போனா சோழன், பல்லவன், நடேசன் எல்லாருமே இருக்காங்க. அப்ப பாண்டி ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்த சோழன் இருந்துகிட்டு, என்னடா பாண்டி, எங்கேயோ ஹோட்டலுக்கு போறதா சொன்ன, போயிட்டு ஜாலியா வருவேன்னு பார்த்தா சோகமா வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பல்லவன் இருந்துக்கிட்டு, என்னன்னா என்னாச்சு, மறுபடியும் வேதாள முருங்கைமரம் ஏறிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துக்கிட்டு, அதை ஏண்டா கேட்குற அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிறாரு. அதை கேட்ட சோழன், என்னடா ஆச்சு, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி, இங்கே பாடுறா, என்ன அவள் தானடா ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ரீட் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போனா, அங்கே போனால் அவங்க எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, நல்லா ஜாலியாக சிரித்து சிரித்து பேசிக்கிறாங்க. எனக்கு அது எதுவுமே வராதுன்னு இவளுக்கு தெரியும்ல. மெனு கார்டை கொடுத்து ஏதாவது ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறா. அது என்ன எழுதியிருக்குன்னே எனக்கு படிக்க தெரில. இவளுக்கு தெரியும்ல, இவ எனக்காக நின்றுக்கணும்ல. அவனுங்க என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, இவ ஒன்றுமே சொல்லாமல் அவங்களோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாண்டி. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, அப்படியா பண்ணா வானதி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, எந்திரிச்சு வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா எந்திரிச்சு வந்து என்ன சட்டை இதுன்னு நான் போட்டு போன சட்டையை என்னையவே திட்டுறா அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், டேய், எங்கிட்ட இருந்த நல்ல சட்டை இதேண்டா, இதுவே அவளுக்கு பிடிக்கலையாமா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி, அதை ஏன் கேட்குற, அவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்களேன்னு நான் தனியாக எந்திரிச்சு போய் நின்னேன். இவ சரி வரா, நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் வரான்னு பார்த்தா வந்து ஏன் பாண்டி இப்படி பண்ணுறேன்னு என்ன திட்டுறாடா. எனக்கு கோவம் வந்து நான் வந்துட்டேன். நான் கிளம்பி வந்து 1/2 மணி நேரம் ஆயும் அவள் ஃபோனே பண்ணல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறா எங்கே போயிட்டேன்னு அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ என்னடானா ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரே ரிங்கில் கட் பண்ணிட்டேன். ஆனால் நிலா திருப்பி கூப்பிட்டாங்க. ஏன் பாண்டி என்ன ஆச்சுன்னு என்னோட குரல் வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா. வீட்டுக்கு வா பேசிக்கலான்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போய் நிலாவை பார்த்துட்டு தான் சோழா வந்தேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, என்னது நிலா வீட்டுக்கு போனையா, என்ன ஏன்டா கூட்டிகிட்டு போல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணா அவன் என்னமோ சொல்ல வரான், அதை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். அதுக்கு பாண்டி இருந்துக்கிட்டு, ஆமாண்டா, நான் நிலா வீட்டுக்கு போயிருந்தேன். நிலா தான் சொல்லுச்சு, வானதி உனக்காக கண்டிப்பாக அந்த இடத்துல நின்றுருக்கணும் பாண்டி, ஆனால் அவள் நிற்கலை. ஆனால் அவள் தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டா, கண்டிப்பாக நீ சொல்லு, அவள் புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் பேசுகிறேன், நிலா சொன்னது கரெக்டாக தான் இருக்குன்ட்டு வந்துட்டேன்டா. இங்கே வந்தா மெக்கானிக் ஷாப்லேயும் வந்து என்னையே திட்டுறாடா, நீ பண்ணதான் சரியில்லை அப்படின்னு. நீ ஏன் கோச்சிட்டு வந்த, உனக்கு யார்கிட்டையுமே பேச தெரில அப்படின்னு என்ன திட்டுறா. நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன், நிலா கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பேச சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் பாண்டி, நீ எல்லாம் இப்படி யோசிக்கவே மாட்டேன், நிலா தான் உன்னை தூண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிலா மேலே பழிய போடுறாடா அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி. அதுக்கு சோழன், அவளுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பாரு நிலாவை குறை சொல்கிறதே தான் அவளுக்கு வேலை. நிலா என்றைக்குமே யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டாடா, அவளோட குணம் யாருக்கு வரும் சொல்லு, அவளை மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு நிலா புராணத்தை ஆரம்பிக்கிறாங்க சோழன். அதுக்கு பாண்டி, டே போது நிறுத்துடா, நான் என்னோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தா நீ என்னடா நிலாவை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணா எனக்கு என்னமோ வானதி உனக்கு சரி வர மாட்டாங்கன்னு தோணுது. நானும் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் லவ் பண்ணையிலேருந்து பார்க்குறேன், ஒரு சிங்க்குமே சரியா இல்லையே, எப்போ பாரு கீரியும் புனையமாட்ட சண்டை கட்டிகிட்டே தான் இருக்கீங்க, இது எப்படி நிலைக்கும்னு நீ நினைக்கிற, கண்டிப்பாக உனக்கு வானதி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன், அதையே தாண்டா நானும் நினைக்கிறேன், நிலா மாதிரியே எல்லா பொண்ணும் தங்கமான பொண்ணுன்னு நினச்சிடாத பாண்டி, வானதியெல்லாம் விஷம், அந்த விஷம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு என்ன பண்ணுன்னே தெரியாது, உன்னையே எங்களையெல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு போனாலும் போயிடும் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. பாண்டிக்கு என்னதான் அவங்க சொல்கிறதுல கோபம் வந்தாலுமே அவங்க சொல்கிறதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்குன்னு தோண ஆரம்பிக்குது பாண்டிக்கு. அப்போ சேரன் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. சேரன் உள்ள என்ட்ரு ஆனதையும் சோழன் இருந்துக்கிட்டு, எங்கே நான் போயிட்டு இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. டே நான் நிலாவை பார்க்குறக்காக போயிருந்தேன்டா, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேனா, அதான் கொடுத்துட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, ஓ அப்போ இன்னைக்கு என்ன தவிர எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமா, யார் போனா அப்படின்னு கேட்குறாங்க சேரன். இதோ இப்போ தான் பாண்டி போயிட்டு வந்தானாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி நீயுமாடா போன, நிலா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, சரி அதை விடு, நீ எப்படி வந்த, பைக்லேயே போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடா, நிலாவோட அப்பா தான் வந்து காரில் ட்ராப் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க சேரன். ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, அந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணுறாரா என்ன அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. அதுக்கு சேரன்,
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் நல்ல தங்கமான மனுஷனாக தான் இருக்காரு. நம்ம தான் அவரை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் சோலா. அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கார் தெரியுமா? உனக்கும் நிலாவுக்கும் ஏன் டைவர்ஸ் ஆச்சு அந்த காரணம் தெரிஞ்சா நான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன்னு கூட சொன்னார் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதுக்கு சோழன், நம்ப முடியலையே, அதுக்கு நீ என்ன சொன்ன, பூராத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சோழன். அதுக்கு சேரன், ஆமாண்டா, அவரே வந்து என் பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் அப்போ தான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லும்போது நான் சொல்லாமல் இருப்பேனா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் வந்தது பாரு சோழனுக்கு கோபம். எட்டி சேரனோட சட்டையை பிடிச்சி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஒருத்தன் உங்ககிட்ட சிரிச்சு பேசினா அவன் நல்லவன் நினச்சிட்டியா நீ, அவன் உன்னை என்ன பண்ண காத்திருக்கானோ, எனக்கும் நிலாவுக்கும் எதனால டைவர்ஸ் நடந்ததுன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ வரைக்கும் நானும் நிலாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்து நிற்கிற. இப்போ அவன் என்னென்ன பிளான் பண்ண போறானோ, ஆகத்து மொத்தத்திலேயே என்னை அவனுக்கு பிடிக்காது, இப்போ இது வேற சொல்லிட்டியா, போச்சு போ அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறாங்க சோழன். அதுக்கு பல்லவன் இருந்துக்கிட்டு, ஆமாண்ணா நீ சொல்லியிருக்க கூடாது, எனக்குமே அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரிலாம் தெரியல, பூரா விஷமாக தான் தெரிஞ்சாங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. நடேசன் இருந்துக்கிட்டு, டேய் போது நிறுத்துங்கடா, அவன் என்ன பண்ணாத தப்பையா பண்ணிட்டு வந்துட்டான், இவன் பண்ண தப்பை விட அவன் ஒன்றும் பெருசாக பண்ணிடல, உண்மையை தானே சொன்னா. அதுக்கு பல்லவன் இருந்துக்கிட்டு, ஆமாண்ணா நீ சொல்லியிருக்க கூடாது, எனக்குமே அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரிலாம் தெரியல, பூரா விஷமாக தான் தெரிஞ்சாங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. நடேசன் இருந்துக்கிட்டு, டேய் போது நிறுத்துங்கடா, அவன் என்ன பண்ணாத தப்பையா பண்ணிட்டு வந்துட்டான், இவன் பண்ண தப்பை விட அவன் ஒன்றும் பெருசாக பண்ணிடல, உண்மையை தானே சொன்னா, என்னைக்கா இருந்தாலும் அவருக்கு தெரியத்தானே போகுது அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, யோ உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா, வாயை மூடியா அப்படின்னு திட்டிட்டு சேரன்கிட்ட, ஏன்னா இப்படி பண்ண, இனி என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, நிலாவை நீ என்னை பார்க்கவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நாளாக நிலாவை என் கூட பேச விட்டதுக்கே நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஏதோ டைவர்ஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் என்னை பார்க்கவே விட்டாங்க, இப்போ நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா, இனி பார்த்து பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நடேசன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில் கிளம்பிடுறாரு. இந்த ஆள் வேற நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு சோழன் ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு, டேய் நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லைடா, அவர் கேட்டாரா நான் என் பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணணும்னு, சரி அப்படிதான் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிட மாட்டாரான்னு ஒரு நப்பாசில தாண்டா சொல்லிட்டேன் சோழா, என்னை மன்னிச்சிருடா, நான் வேணும்னு சொல்லலை அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, சரி விடு சொல்லியாச்சு, இனி அதை பேசி என்ன பிரயோஜனம், இனி அடுத்தது என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும், எனக்கு என்னவோ அந்த ஆள் சும்மா இருப்பான்னு தோணலை, கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. பாண்டி இருந்துக்கிட்டு, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதோ, இவங்கெல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப தூரம் போல, வந்தால் நிலைக்க மாட்டேங்குது, வர்றது குரங்கா இருக்குது, ஐயோ என்னாலேயே முடியல அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு, டேய் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கடா, நான் வேணும்னு பண்ணலை, ஏதோ ஒரு நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தாண்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன், சரி விடு, இன்னும் எத்தனை தடவை தான் சாரி சாரின்னு சொல்லிட்டே இருப்பேன், சரி வா எல்லாரும் சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் மனசுக்குள்ளேயே ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஒருவேளை நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டோமோ, ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பயமும் படுறாரு. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.